யாக்கோபின் குடும்பத்தில் யோசேப்பு ஒரு நட்சத்திரத்தைப் போல பிரகாசித்தான். அவன் கண்ட கனவுகளும் தந்தை அவன் மீது காட்டிய பாசமும் அவனுக்கு பரிசளித்த வண்ண அங்கியும் அவனது சகோதரர்களின் இதயங்களில் பொறாமை தீயை மூட்டின. ஒரு நாள் அவர்கள் அவனை கொன்றுவிடத் திட்டமிட்டு பின்னர் மனம் மாறி ஒரு பாழடைந்த கிணற்றில் தள்ளி எகிப்துக்குச் செல்லும் வியாபாரிகளிடம் அடிமையாக விற்றனர். அவனது வண்ண அங்கியை ஆட்டு இரத்தத்தில் தோய்த்து ஒரு கொடிய மிருகம் அவனை கொன்றுவிட்டதாக தந்தையிடம் பொய் சொன்னார்கள். யாக்கோபு துயரத்தில் மூழ்கினார். ஆனால் எகிப்தில் யோசேப்பின் கதை முடியவில்லை. அது அங்கேதான் தொடங்கியது. பல சோதனைகளை கடந்து சிறையில் அடைக்கப்பட்டாலும் இறைவன் அவனோடு இருந்தார். பார்வோன் கண்ட கனவின் அர்த்தம் சொல்லி வரவிருக்கும் பஞ்சத்திலிருந்து தேசத்தை காப்பாற்றும் திட்டத்தை வகுத்தான். அவனது ஞானத்தைக் கண்ட பார்வோன் அவனை எகிப்தின் ஆளுநராக உயர்த்தினான். பஞ்சம் தேசமெங்கும் பரவிய போது யோசேப்பின் சகோதரர்கள் தானியம் வாங்க எகிப்துக்கு வந்தனர். எகிப்தின் உயர்ந்த ஆளுநருக்கு முன்னால் அவர்கள் தலைவணங்கினர். அன்று அவர்கள் விற்ற அதே தம்பிதான் அவன் என்பதை அறியாமல் பல வருடங்களுக்குப் பிறகு யோசேப்பின் கனவு பலித்தது. இறுதியில் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்திய போது அவர்கள் பயந்து நடுங்கினர். ஆனால் யோசேப்பு கண்ணீருடன், பயப்படாதீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அதையே நம் குடும்பத்தையும் பல்லாயிரக்கணக்கான மக்களையும் காப்பாற்ற ஒரு நன்மையாக மாற்றினார் என்று கூறி அவர்களை மன்னித்து அரவணைத்தான். கதையின் நீதி: மனிதர்களின் தீய திட்டங்களையும் இறைவன் தன் கிருபையால் நன்மையாக மாற்ற வல்லவர். துன்பத்தின் பாதையில் விசுவாசத்தோடு நடப்பவர்களுக்கு இறுதியில் உயர்வு நிச்சயம்.